ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பட்டன் ஹோல் பார் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் சிங்கிளாகவே எடுத்துக்கலாம். சிங்கிளாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி குத்திக்கோங்க நீடிலில். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தூரம் மட்டும் ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுக்குள்ளே மட்டும் நீங்கள் குத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒரு 3 டைமு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். 3 டைம்ஸ் போட்டு இதில் நீங்கள் சேம் கலரும் கூட யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லோ கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே ஒரு கார்னரில் மேலே இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதையும் சிங்கிளாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீடில் நம்ம 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்தோம் அப்படின்னா கீழே ஒரு லாக் செயின் மாதிரி உங்களுக்கு வரும். அதையே நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வரோம். மறுபடியும் அகைன் நீடில் மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு திருப்பியும் அடியில் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த ஸ்டிச் பேர் தான் பட்டன் ஹோல் பார் ஸ்டிச். இதை நம்ம ஃப்ளார்ஸ்லலாம் இப்போ ஸ்டிச்சஸ் எப்படி அப்படின்றத மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. எப்படியெல்லாம் இதை அப்ளை பண்ணணும், இதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத அப்கமிங் கிளாஸஸில் ஒரு ஸ்டிச்சஸுக்குமே செப்பரேட்டாக அதை வச்சு என்ன மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். நிறைய எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நம்ம கண்டிப்பாக ப்ளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சுடிதார்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ். இது பொதுவாகவே கலர்லாம் இது வாஷபிள், கலர் போகாது. அதனால இது தாராளமாக எல்லா ப்ளவுஸ் சுடிஸ்லலாம் யூஸ் பண்ணலாம்.